அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் குரல் பதிவு பழனி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நேற்று தியானம் முடிச்சுட்டு பதிவு பண்ணினா, அது என்னோட குரல் சரியா இல்ல. நிறைய பேர் உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு ஏதாவதுன்னு கேட்டு அனுப்பிச்சிருந்தீங்க. எப்பயுமே இந்த டிராவல் பண்ணுறப்போ வர ஒரு உடல் சூழ்நிலை தான் இப்போ ரொம்ப நலமா இருக்கேன். வள்ளியூர் பயணம் விரைவில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ என்னோட 2026ல் முதல் எண்ணமே வள்ளியூர் பயணம் முடிச்சிட்டோம் எப்படியாதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் தள்ளி போயிட்டாரு. கண்டிப்பாக முருகப்பெருமான் ஒரு காரணம் வச்சிருப்பாரு. அதை உணர்த்தும் வகையில் ஒரு சம்பவம் சொல்கிறேன். 2 மாதமாக சென்னையில் என்னோட முருகர் ஆராய்ச்சிக்கு வந்து ஓம் சரவணபவாவில் ஒரு சில கோயில்கள் வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் வந்து நான் முருகர் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் வடபழனியில் கிருத்திகைக்கு வந்து அவர் சாப்பாடு போடுவார். அவரோட முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் அவருக்கு பேர் தெரியாது. நான் அவர்கிட்ட அடிக்கடிக்கு சொல்லுவேன், எவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறீங்க ஐயா, இது எல்லாராலையும் முடியாது. ஆத்மார்த்தமாக எந்த டொனேஷனும் வாங்காமல் அவர் சொந்தமாக செய்கிறாரு. அப்போ அவர் என்கிட்ட ஒரு சென்னையில் ஒரு கோவில் பற்றி சொல்லியிருந்தார். நான் வந்து என்னோட முருகர் ஆராய்ச்சியில் இப்போ ஓம் சோனா பேசுறதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலாக பட்டியலிடுறப்போ கடந்த ஒரு 10 நாளாக இவர் நம்பர் என்ன பேரில் சேவ் பண்ணன்னு தெரில. இப்போது சமீபமாக வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய நம்பர் போயிடுச்சு. எல்லாரும் பேர் தான் ஞாபகம் இருக்கே தவிர நம்பர் ஞாபகம் இல்லை. ஒவ்வொரு நம்பராக சேவ் பண்ணுறப்போ கடந்த 10 நாளாக இவரை தேடிட்டு இருக்கேன். எப்படியாவது வடப்பள்ளி கோயிலில் இவர் இதை சொல்லி நம்பர் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நடுவில் பழனி போனதுனால முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி காலையில் அந்த நபரே எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் பேர் வந்து பாலமுருகன். பாலா கிருத்திகை ஃபுட்டுன்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கேன். நான் என்னென்னவோ பேரில் சேவ் பண்ண வடப்பள்ளின்ற பேரில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேனே தவிர இதில் பார்க்கல. அவர் என்னை கூப்பிட்டாரு. பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், 10 நாளாக உங்கள் நம்பரை தேடுறாங்க, நீங்கள் நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார். நான் என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஃபோன் மூலியமாகவும் சொல்லியிருக்கேன். சில நேர்காணலையும் சொல்லியிருக்கேன். சில ரகசியத்தை ரகசியமாக விட்டுருணும். அது எக்காரணத்தை கொண்டு ரிவீல் பண்ணக்கூடாது. இயற்கை மீறி எந்த சக்தியும் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். அதில் அவர் ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான் அவருக்கும் சொன்னேன். அதை அவர் பார்த்துருக்காரு. உங்களுக்கு எப்பயுமே பணப்பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கடந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்குங்க. இந்த உலகத்தில் வந்து நீங்கள் பணப்பிரச்சனை எப்படி வேணாலும் சமாளித்து வெளியே வந்துடலாம். ஆனால் மருத்துவமனையில் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகியோ இல்லை வந்து உங்களுக்கு தவிர்க்க முடியாத வியாதி, தீர்க்க முடியாத வியாதி வந்து மருத்துவமனையில் போய் படுத்துட்டீங்க, ஐசியூவில் போய் படுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைனா ஒரு பிரச்சனையே இல்லை, சமாளித்து வந்துடலான்ட்டு. அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் வந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனையை கண்டே பயந்து ஒடுங்கிடுறீங்க. ஹெல்த் பிரச்சனை வராத வரைக்கும் வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளிச்சிடலாம். நோய்வாய்ப்படாத வரைக்கும் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சோதனை வேதனை வந்தாலும் நீங்கள் அதை கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கர்ம ஆராய்ச்சியில் உணர்ந்து நிறைய விஷயத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். அதையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ நம்ம எதை தேடுறோமோ அந்த விஷயம் நம்ம தேடி வருன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். அவர் சில விஷயங்கள் சொன்னார். எப்பயுமே வந்து நீங்கள் சில விஷயங்கள் வந்து தெய்வமே வந்து சில பேரை தேர்ந்தெடுக்கும். அப்படி தான் அவரையும் அந்த விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு சில விஷயங்கள் வந்து பதிவு பண்ணணும். அதை நேர்காணலாம் சொல்லாமா இல்லை இந்த குரல் பதிலே சொல்லாமான்னு சொல்லி உத்தரவு கிடைக்காம இருக்கு. அதையும் நான் அடுத்த காணொலியில் பதிவு சொல்கிறேன். இந்த ராசி பலன் சம்மந்தமான ஒரு விஷயம். கடந்த 2025 டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வர ஃபோன்களில் எல்லாரும் 99.9% சொல்கிற பிரச்சனை வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்ற ஒரு விஷயத்தையும் நான் தியானத்தில் உணர்ந்து நான் பதிவு பண்ணுறேன். விரைவில் அடுத்த பயணம் கண்டிப்பாக வள்ளியூர் பயணம் தான். அதுக்கப்புறம் தான் எங்கே வேணாலும் என்னோடய பயணம் இருக்கும். அது முருகர் உத்தரவு கொடுப்பாருன்னு நம்புகிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.